ஓபிஎஸ் மௌன விரதம், செய்தியாளர்களை தவிர்த்து திருச்செந்தூரில் ஆன்மீக பயணம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மௌன விரதம் இருந்து வழிபாடு நடத்துவதற்காக சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றபோது அவர் எந்த பதிலும் அளிக்காமல் தவிர்த்து சென்றார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழலில் தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து பேசாமல் இருக்கும் ஓபிஎஸ் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். விமான நிலையத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கார் மூலம் சென்றார். மௌன விரதம் இருந்து வரும் ஓபிஎஸ் நாளை முருகப்பெருமானை தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்ற உள்ளார். ஒரு காலத்தில் உடனிருந்த முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக திமுக, தவிக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்துள்ள நிலையில் ஓபிஎஸ் தற்போது முற்றிலுமாக தனித்து விடப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா தரப்பின் நெருக்கடியால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஓபிஎஸ் பின்னர் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கினார். அந்த நேரத்தில் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக நின்றனர். பின்னர் ஊழல் வழக்கில் சிறை செல்லும் முன்பாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நியமித்து சென்றார் சசிகலா. அதன் பின் முதல்வராக இருந்த பழனிசாமி ஓபிஎஸ்ஸை மீண்டும் இணைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி திணிப்பால் காங்கிரஸ் காலி, பாஜகவுக்கும் அதேதான். அமைச்சர் ஐ பெரியசாமி சுளீர். தமிழகத்தில் இந்தி திணிப்பை கட்டாயப்படுத்தியதால் தான் காங்கிரஸ் கட்சி காலியானது. அதேபோல் தற்போது பாஜகவும் இந்தி திணிப்பை தொடர்ந்தால் இந்தியாவை விட்டு சென்றுவிடும் நிலை உருவாகும் என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த ஐ பெரியசாமி கடந்த 10 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி கல்விக் கடனை ஏன் ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மத்தியில் ஆட்சி செய்யும் மோடி அரசு கல்விக்கான நிதியை முறையாக ஒதுக்கவில்லை என்றும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் விமர்சனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமி பொருளாதார வல்லுநர் அல்ல என்றும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் கூறிய அவர் இந்திய மக்களின் நம்பிக்கையான குரலாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்மானம் மீண்டும் 2வது முறையாக ஸ்டாலின் அரசு அமைய வேண்டும் என்பதே என்றும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னதை செய்து காட்டும் அரசு என்றும் சொல்லாததையும் செய்து வரும் அரசு திமுக அரசு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தேர்தல் நெருங்கியதால் எதிர்க்கட்சிகள் எத்தனை வேண்டுமானாலும் வாக்குறுதிகளை அளிக்கலாம். ஆனால் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று அவர் கூறினார். அதிமுக மக்களுக்கான அரசு அல்ல என்றும் அந்த கட்சி முடிந்து போன கதை என்றும் இனி அது மீண்டும் வர வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார். திமுக கூட்டணி சார்பில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 7 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் மொத்தமாக 8 லட்சம் வீடுகள் வழங்குவது திமுக அரசின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார். 72 நாட்கள் வீட்டுக்குள் கிடந்தவர் தானே விஜய், இறங்கி அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தவிக தலைவர் விஜய்க்கு தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜய் பொதுவெளிக்கு வர வேண்டும் என்றும் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்தபோது 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர் விஜய் என்றும் சாடியுள்ளார். அண்மையில் தவிகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று விமர்சித்திருந்தார். மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று கூறாமல் பாஜக தலைமையிலான கூட்டணி என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சீண்டினார். இது அதிமுக தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி கே பழனிசாமி விஜய்க்கு நாட்டில் நடக்கும் நிலவரம் குறித்து எதுவுமே தெரியவில்லை என்று கூறினார். ஒரு முறையாவது பிரஸ் மீட் நடத்தி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தால் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். விஜய் இன்னும் பொதுவெளிக்கே வரவில்லை என்றும் கரூர் சம்பவம் நடந்த 72 நாட்களுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்தார் என்றும் கூறிய எடப்பாடி எந்த கட்சி யாருடன் கூட்டணி வைத்துள்ளது, எந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பது கூட விஜய்க்கு தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். விஜய் டிவியும் பார்ப்பதில்லை, மக்களையும் பார்ப்பதில்லை என்றும் அவர் சாடினார். அதிமுகவை ஊழல் சக்தி என்று கூற விஜய்க்கு எந்த உரிமை இல்லை என்றும் அமித்ஷாவே அதிமுக கூட்டணிக்கு தலைமை அதிமுகதான் என்றும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்றும் கூறிவிட்டதாக அவர் நினைவூட்டினார். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறிய விஜய் அதிமுகவில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்ற ஒருவர் தற்போது தன்னுடன் இருப்பதை மறந்துவிட்டாரா என்றும் காட்டமாக விமர்சித்தார். இதன் மூலம் அதிமுக தவிக இடையே மீண்டும் அரசியல் மோதல் தீவிரமடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. கொதிக்கும் நீரில் புழுக்கள் இனி சாகாது, பட்டு உற்பத்தியில் ஐஐடி புதிய புரட்சி, விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம். இந்தியாவில் பட்டுப்புழுக்களுக்கு பெண்கள் மத்தியில் எப்போதும் சிறப்பான வரவேற்பு இருந்து வருகிறது. அதனால் பட்டுப்புடவையில் உற்பத்திக்கு அடிப்படையான பட்டுப்புழு வளர்ப்பு மிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் மும்பை ஐஐடியின் கிராமப்புற பகுதிகளுக்கான தொழில்நுட்ப மாற்று மையம் பட்டு உற்பத்தி துறையில் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அழகான
பட்டு துணிகளுக்கு பின்னால் கோடிக்கணக்கான பட்டுப்புழுக்களின் மரணம் மறைந்துள்ளது. பாரம்பரிய முறையில் பட்டுப்புழுக்கள் தங்களை சுற்றி கூடு கட்டிய பிறகு பட்டு நூலை பிரித்தெடுக்க அவற்றை கூடுகளோடு சேர்த்து கொதிக்கும் நீரில் போட்டு அழிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த உயிரி கொலை முறை பலரிடம் வேதனையை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த மும்பை ஐஐடி விஞ்ஞானிகள் பட்டுப்புழுக்களை கொல்லாமலேயே பட்டு நூலை பிரித்தெடுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக கண்டறிந்துள்ளனர். இந்த புதுமையான முறைக்கு ஜீவோதயா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி திட்டத்திற்கு கோல் இந்தியா நிறுவனம் தனது சமூக பொறுப்புணர்வு நிதி மூலம் முழுமையான நிதி வழங்கியுள்ளது. ஜீவோதயா திட்டத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இதில் பட்டுப்புழுக்களின் இயற்கை வாழ்க்கை சுழற்சி எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. வழக்கமாக மல்பெரி இலைகளை உண்டு வளரும் புழுக்கள் ஒரு கட்டத்தில் உருண்டையான கூடுகளை கட்டிக்கொள்வது இயல்பு. ஆனால் இந்த புதிய முறையில் பட்டுப்புழுக்கள் கூடு கட்டாமல் ஒரு சமதள பரப்பில் பட்டு இலைகளை மட்டும் உதிர்க்குமாறு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் பட்டு இலைகளை சேகரிக்க பட்டுப்புழுக்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. மேலும் பட்டுப்புழுக்கள் தங்களின் முழு வாழ்க்கை சுழற்சியையும் நிறைவு செய்து பின்னர் அழகான பட்டுப்பூச்சிகளாக பரிணாமம் அடைய வழிவகை செய்யப்படுகிறது. இதுவரை ஆய்வு நிலையில் இருந்த இந்த தொழில்நுட்பம்